ஒன்று இவனுக்கு என்ன கேட்டால் அந்த சலூனில் பேசுகிறவனா இருப்பான். யார் இந்த மணிகண்டன்லாம் நீ பார்த்தா அந்த தோணும். இல்லைன்னா அந்த கோயில் வளாகம் இருக்குது பார்த்தீங்களா, மணிகண்டன் மாதிரி ஆட்கள்லாம் அந்த கோயிலில் வச்சு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்த வளர்க்குறவன் தான் அந்த மணிகண்டன். கேட்ட கேள்வி அரசியல் ரீதியாக கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்லுவியா? நான் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞன், எனக்கு புனைப்பெயர் வைத்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. முட்டாள்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ராஜகம்பீரன் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ தீவிரவாதி. இதயத்துல்லா பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டீங்கன்னா வந்து நக்சலைட்டுன்னு தான், ஐஎஸ்ஐ தீவிரவாதின்னு தான். அவர் வந்து நக்சலைட்டு இல்லை. நான் கேட்கிறேன், இந்த சத்தியம் அந்த டிவி நேரடியாக கேட்கிறேன், உங்களெல்லாம் மனசாட்சி இருக்கடா உங்களுக்கு? ராஜகம்பீரம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ராஜகம்பீரம் செருப்பால் அடிச்சிருப்பாரு. மத ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ துவேஷத்துக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த ஒரே ஒரு வீடியோ பத்திரமா எடுத்து வைக்கிறீங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்து கலையில் விடுறாங்க. இதுக்கு தூபம் போடுறது சத்தியம் டிவி. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவாளர் திரு சேக்குவர் அவர்கள். சேக்குவரன் கூட சொல்லலாம் சார், இப்பெல்லாம் புனைப்பெயர் வச்ச ஒன்னு மணிகண்டன் மாதிரி ஆளுன்னு கேட்டா சேகர் அவங்க அப்பனான்னு கேட்பான். நான் கேட்கிறேன் நம்ம பதிலுக்கு எப்படி கேட்போம். மணிகண்டன்ற வந்து அவன் மணிகண்டன் அவனே தெரியல சார். அவன் கொஞ்சம் நாளா இப்போதான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் நான் என்னது, இவன்லாம் யாரு? இவன்லாம் வந்து அரசியல் விமர்சகன்ற பேர்ல வரான். இவன் ஏதாவது ஒரு பத்திரிகை துறையில் ஏதாவது பணியாற்றிருக்கானா? அதுவும் கிடையாது. அரசியல் விமர்சகர்னா கூட வழக்கறிஞர் பத்திரிகையில் வந்து ஒரு 4 கட்டுரைகள் வந்து ஏதாவது அரசியல் சம்பந்தமா எழுதிருந்தான். அரசியல் விமர்சகர்னா சார், இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல இந்த சலூன்ல பொழுதுபோக்கு பேசுவானுங்க பாருங்க. இந்த மணிகண்டன் மாதிரி ஆள்லாம் நீ பார்த்தா நல்லா தெரியும். ஒன்று இவனுக்கு என்ன கேட்டால் அந்த சலூன்ல பேசுறவனா இருப்பான். யார் இந்த மணிகண்டன்லாம் நீ பார்த்தா அந்த தோணும். இல்லைன்னா அந்த கோயில் வளாகம் இருக்குது பார்த்தீங்களா, கோயில் வளாகத்தில் இவனை மாதிரி ஆளுக்கு இந்த பட்டை அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இது இந்த வரவும் போகிறவங்கிட்ட வந்து லாபி பண்ணிட்டு இருக்கிறான். அங்கேயே உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு இவனை பார்த்தாலும் அப்படி தானே சார் இருக்கு. மணிகண்டனை பார்த்தாலும் அந்த கோயிலில் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கு. சனாதனத்தில் வந்து நான் பெரிய புட்டிங்கி கிடிங்கெல்லாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் எதுக்கு? இந்த பட்டையை போட்டுன்னு அங்கே கோயில் வாசலில் உட்காந்து அங்கே போனாங்க ஏதாவது இந்த உண்டை கட்டி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி பொழுது ஓட்டுறவன் தான். அவனை பார்த்தாலே நல்லா தெரியுது. இவனையெல்லாம் வந்து அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணுற இந்த அலப்பறம் இருக்கு பாருங்க. இவனையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அரசியல் விமர்சகர் பேரை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக ஆதரவாளரான். சரி, அதிமுக ஆதரவாளருக்கு என்ன, எப்பயாவது அந்த ராயப்பேட்டாவுக்கு உள்ள அந்த ராயப்பேட்டா அந்த அந்த கட்சி ஆஃபீஸு கேட்டுக்குள்ளேயாவது நுழைஞ்சிருப்பானா? கிடையாது. எடப்பாடி நேரில் ஒரு முறையாவது பார்த்துருப்பியா? தெரியாது. சரியா, அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் ஏதாவது நிர்வாகிகிட்ட பழக்கமா? கிடையாது. ஆனால் அதிமுக ஆதரவாளர். இப்போ பல கட்சியில் அப்படி தான் ஆகிட்டான். அதிமுக ஆதரவாளர்ன்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழக்கமா? தெரியாது. சரி, அந்த மாவட்ட நிர்வாகி தெரியாது. ஆனால் அதிமுக ஆதரவாக பேசுவாங்க. தாவேக்காவே கிட்டத்தட்ட அப்படிதான். தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கிறான். இது கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறான். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா ஆதரவாளர்னு பேசுகிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆதவர்ஜனா என்ன பேசுகிறான்னா, நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறது வாடகை வாய்கள்ன்றான். டேய், மற்ற கட்சியாக திமுக வாடகை வாயின்னு வச்சுருக்காங்க. வாடகையாவது கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த வாடகை கூட கொடுக்குறது இல்லைடா நீங்கள். இது அனாமத்து தர்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு போயிட்டே இருக்கிறான். இது தாவேக்கால இருக்க குறை. மணிகண்டன் மாதிரி ஆட்கள்லாம் அந்த கோயிலில் வச்சு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்த வளர்க்குறவன் தான் இந்த மணிகண்டன். நீ பெரிய சனாதனத்தை பெரிய பிடிங்கினா நீ வந்து உன்னுடைய பாதை வந்து எங்கே இருக்கணும்னு கேட்டால் பிஜேபியில் இருக்கணும். அதுலேயே நீ விசுவாசமா இல்லை. நல்லா தெரியுது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பே நான் இது போன்ற நபரில் கொண்டாந்து வச்சுட்டு அங்கே வந்து திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 இஸ்லாமியரை வந்து கொண்டு வந்துட்டு, ஒருத்தர் இதயத்துல்லா, இன்னொருத்தர் ராஜகம்பீரன், 2 பேரையும் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவங்க, நல்லா தெரியும் மைனாரிட்டி வகுப்பு சார்ந்தவங்க 2 பேரும். அங்கே யாரை கொண்டு வந்து கேட்டால் சனாதனத்தை பெரிய புடிங்கன்னு சொல்கிறேன் கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. ரைட், வரட்டும். சரி, பேசக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில். நீங்கள் கேட்குற கேள்வியே வேற. ஆனால் அவன் எடுத்ததுமே என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் அவங்க பேர்லேருந்து ஆரம்பிக்கிறான். இங்கே பல பேர் இருக்கிறாங்க சார். மனுஷபுத்திரன் பேர் வந்து அப்துல் ஹமீது. என்ன இப்போ அதனால் என்ன இப்போ பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்னு அடையாளம் தெரிய அளவுக்கு பேர் வச்சுக்கணுமா? என்ன வச்சா அதனால என்ன? பல பேர் இருக்கிறான். என்னான்னு கேட்டால் அவர் பேர் என்ன தெரியுமாங்க? அவர் அப்துல் ஹமீது. ஆனால் மனுஷபுத்திரன் என்ன இப்போ தமிழ் பேர் தானே? என்கிட்ட கேட்குறேன் தமிழ் பேர் தான். என்ன கேட்டவனா இருக்கிறான் சார். சேக்குவரன் வந்து உங்கள் அப்பனான்னு கேட்டவனா இருக்கான்.
உனக்கு என்ன அந்த ஆராய்ச்சி? இயற்பெயர் வச்சு இதுல இவங்களுக்கு என்ன வரும்? நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என்னடா ஒரு இலக்கியம் எழுதுறவங்க அந்த நாயை, இந்த மணிகண்டன் நாயை அப்படியே போடுங்க, பதிவு போடுங்க, அவன் என்ன பெரிய புடிங்கன்னு நான் பார்க்கலாம். இந்த நாயை கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி அரசியல் ரீதியாக கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்லுவியா? ராஜகம்பீரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ தீவிரவாதி. நான் சொல்கிற வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இயற்பெயரோட வந்து இருக்கிறேன், மணிகண்டன் இருந்தான். நான் கேட்குறேன், மணிகண்டன் சொன்னான்னு கேட்டால் வந்து நான் இந்த இடத்துல கொச்சப்பட்டு விட, நம்மளும் அவனை மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. மணிகண்டன்ற இயற்பெயரோட இருக்கிற நான் பேரை மாற்றிக்கிறேன். அது உன் விருப்பம்டா. இது அது உன் விருப்பம். நீ பேரை மாற்றின யாராவது நமக்கு வந்து சொன்னோமா நீ பேரை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவன் உன் விருப்பம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரோட வந்து புனை பேர் வச்சுக்கிறாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுஜாதான்னு வந்து பேர் சார், அவர் கதாசிரியர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி பேர் வச்சுட்டாரு. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுஜாதான்ற பேர் தான் வச்சுருந்தாங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் ஏதோ பேர், ஆனால் வந்து சுஜாதான் தான் அந்த பேர் வச்சுட்டார் அவர். அவங்க விருப்பம் சார். இது எவ்வளோ புனை பேரில் வந்து இருக்குது. நானே பத்திரிகை துறையில் இருக்கும்போது நான் வந்து கட்டாயமாக புனை பேர் வச்சுக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் வந்து ஏகலைவன் சொல்லி வச்சுருந்தேன். சில கட்டுரைகள் எழுதுவேன். எல்லாம் நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் எழுத்து போய் சேரணும், நான் என்ன பேர் இருக்குன்னு அவசியமே கிடையாது. இரணியன் கொஞ்ச நாள் வச்சு வந்து எழுதிட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்கிலலாம் இரணியன்ற பேரில் எழுதியிருந்தேன். இரணியன்னு ஃபேஸ்புக் பேஜே வச்சுருந்தேன் நான். ஏன்னா வந்து நம்ம வந்து சில நெருக்கடிகள், சில நிர்பந்தங்கள், நம்ம பேரை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இரணியன் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சேகுவாரான்னு வச்சுருந்தேன். அப்புறம் சேகுவாரா ஜஸ்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு என்ன உறுத்துது? அப்போ நீங்கள் பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் வந்து எவ்வளோ பேர் சொல்லலாம். இப்போ பிளைனாக வந்து இப்போ நம்ம நேராக மோடிக்கிட்டே போயிடும். நம்ம மோடின்னு தான் சொல்கிறோம். மோடின்றதே வந்து ஜாதி பேருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஆனால் அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க மோடிஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஆமாம். மோடியை வந்து ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் ராகுல் காந்தி. அது வந்து இங்கே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, உங்களுக்கு தெரியும் சரிங்களா? ஆனால் வந்து மோடின்றதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு சர்நேம் இருக்குது, பரம்பரை பேரோ இல்லை சாதி பேரோ அது குறிப்பிடுது. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆழமாக போகல. பேரில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அவருக்கு இஷ்டம், அவர் பேர் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி இதயத்துள்ள பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டிங்கன்னா வந்து நக்சலைட்டுன்ட்டான். ஐஎஸ்ஐ தீவிரவாதின்ட்டான். அவர் வந்து நக்சலைட்டுன்ட்டான். நல்லா தெரியும் சார். ஆரம்பிக்கும் போதே என்னன்னு கேட்டால் அவங்ககிட்ட பேச்சாற்றல் இல்லை, சரக்கு இல்லை, அது வந்து அரசியல் அப்டேட் இல்லாதனால ஒரு சர்ச்சையின் மூலமாக வந்து சர்ச்சையை ஏற்படுத்தணும். இவர் வந்துட்டாருன்னா ஒரு சர்ச்சையாடுங்க, ரொம்ப வந்து ரொம்ப போல்டாக பேசுகிறோங்க. இவன் போல்டாக பேசவே இல்லை, தருதலை மாதிரி பேசுகிறான், தற்கொலை மாதிரி பேசுகிறான், இன்னொரு வடி மேலேயே புறம்போக்கு மாதிரி பேசுகிறான். நல்லா தெரியுது. இவனை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்னு சொல்லி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் போட்டு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பார்த்தீங்கன்னா வந்து இவனை கூப்பிட்டு வச்சு அரசியல் விமர்சகர் பேர் போடுறான். ஏன் நல்லா கவனிங்க, இதுதான் இங்கே பாயிண்ட். நீங்கள் அதிமுக ஆதரவாளர் போட்டாங்கன்னா அதிமுக செருப்படி விடும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி பேசும்போது அங்கேருந்து ஒரு செருப்படி விடும். ஏன்னா அந்த கட்சிக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதிமுக ஆதரவாளர் பேரில் நீங்கள் பேசணும். நீங்கள் ஆதரவாக பேசிக்கிறது வேற, ஆனால் அந்த அரசியல் விமர்சகர்னு போடுறீங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் அதிமுக ஆதரவாளர் போடுங்க. அரசியல் விமர்சகர்னா நீங்கள் யார் அந்த ஸ்கேல் இவனுக்கு கொடுத்தது? முதல்ல இவன் அரசியல் விமர்சனமே பண்ணவே இல்லை. சாதி ரீதியாக தோன்றான், மத ரீதியாக தோன்றான், மத துவேஷம் பண்ணுறான். பர்டிகுலர் தெரியுது. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை நக்சலைட்ன்றான், இவரை வந்து ஐஎஸ்ன்றான். இல்லை, நான் கேட்குறேன், இந்த சத்தியம் அந்த டிவி நேரடியாக கேட்குறேன், உங்களெல்லாம் மனசாட்சி இருக்கடா உங்களுக்கு? நான் கேட்குறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணாம்? நல்லா தெரியுது. மத ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே துவேஷத்தை பரப்புறான், தூண்டி விடுறான். நீங்கள் கேட்ட கேள்வி வேற, அவன் சொன்ன பதில் வேற. பேர்லேருந்து ஆரம்பிக்கிறான் வன்மத்தை. ராஜகம்பீருடைய கருத்து என்னன்றது தான் இங்கே முக்கியம். இதயத்துள்ள கருத்து என்னன்றது தான் முக்கியம். அவங்க பேர் முக்கியம் கிடையாது. இவன் ஆரம்பிக்கும் போதே நான் கேட்டால் சனாதனத்தை பெரிய புடுங்கின்னு தான் ஆரம்பிக்கிறான். நீ என்ன புடுங்கின சனாதனத்தில்? கோயிலில் உண்டை கட்டி வாங்க சாப்பிட்ற மாதிரி தான் உனக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நீயே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிற. நீ யாரா? உனக்கு யாரா? என்னடா அடையாளம் இருக்குது? நான் கேட்குறேன், இந்த மணிகண்டனுக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஒன்று பகிரங்கமாக சொல்லு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்துத்துவ கோட்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் மதிக்கிறேன், நான் வணங்குறேன், நான் பின்பற்றுறேன் அப்படின்னு நீ சொல்லு. நான் பிஜேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவாக நான் பேசுகிறேன்னு சொல்லு. அதிமுக ஆதரவுன்ற இங்கே சனாதனன்ற வேற பொருளில் தான் அறிவு இருக்கா உங்களுக்கு? அதிமுக வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் ஒரு திராவிட கட்சி தானே. நான் சனாதன வந்து பார்த்தீங்கன்னா நான் வணங்குறேன், வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்பற்றுறேன்னு சொன்னால் நீ எங்கே இருக்கணும்? நீ
பாஜக தானே இருக்கணும் நீ. பாஜக ஆதரவாளர் நீ போட்டுக்க வேண்டியதானே. அப்போ நீயே உனக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்கிற. யூடியூப் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே யூடியூப்பில் இந்த மாதிரி நபர்கள் வந்து பேசணும்னா அதுக்கு தகுந்த வந்து பதில் ரிப்ளை கிடைக்கும், கவுண்டர் கொடுப்பாங்க. இவனுங்க வந்து யூடியூப்ல வந்து பேசுறதுல இவனை கூப்பிடவும் மாட்டான் எவனும். இல்லை சார், சேட்டலைட்டுக்கும் நேரம் வந்து உட்காருது சார். ஏன் உட்காருதுல? ராஜகம்பீரம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ராஜகம்பீரம் செருப்பால் அடிச்சிருப்பாரு. உண்மை இது. யாரா இருந்தாலும் சார், யாரா இருந்தாலும் சொல்றேன், அந்த இடத்துல என்னன்னு கேட்டேன், இப்போ இவன் ஏன் நேரம் வந்து இவன் சேஃபாக உட்காந்துக்கிறான். எங்கே உட்காந்துக்கிறான்? ஆன்லைனில் உட்காந்துக்கிறேன். அங்கேருந்து நீ இந்த மாதிரி வார்த்தையை நீ விடுற. இதே நீ பக்கத்துல இருந்து நீ இதை பேசியிருந்தேன்னு வச்சுங்க, அங்கே என்ன ஆகும்? ஒரு கலவரம் தான் வரும். ஒரு கலவரம் வந்து உன்னை செருப்பா அடிப்பாரு, நீ செத்து போயிருந்தா அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார் ராஜகம்பீரன். இதான் நடந்திருக்கும், இதான் நடக்கும். யார் காரணம் இதுக்கு? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு பாருங்க சார், நீ வந்து அதிமுக ஆதரவாளர், அவரு பகிரங்கமாக சொல்கிறார், ஆமாம் ஏன் நான் திமுகவை தான் அடிக்கிறேன்னா நீ என்ன பெரிய முகமூடின்னு சொல்கிற, நான் தான் பகிரங்கமாக திமுகன்னு டிக்ளேர் பண்ணுறாருல. நீ யாரு? ராஜகம்பீரன் திமுகன்னு டிக்ளேர் பண்ணுறா சார். இதயத்துல்லா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. உனக்கு என்னோட அடையாளம்? ஆனால் அதை நாய் தானே நீ. அதிமுகன்னு சொல்கிற நீ சொல்லிக்கிற. எடப்பாடி சொல்லு, இல்லை கட்சியில் சொல்லுங்க. எங்களுக்கு ஆதரவாக நாங்கள் தான் அனுப்பினோம் அவரை சொல்ல முடியுமா சார்? அதிமுக சொன்னாங்களா? மணிகண்டன் அதிமுக சார்ந்தவர், எங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க எடப்பாடியை. இல்லை அந்த கட்சியில் இருக்க யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக சொல்லுங்க பார்க்கலாம். இவனே ஒரு அனாமத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு அவங்க கொடுக்குற 5-10 வாங்கி தின்ற நாய் அடக்க ஒடக்கமாக பேசணும். மத ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ தோஷத்தை நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த ஒரே ஒரு வீடியோ பத்திரமா எடுத்து வைக்கிறீங்க. வீடியோ பார்க்குறவங்களை வந்து கலையில் விடுறாங்க. இதுக்கு தூபம் போடுறது சத்தியம் டிவி. ஏன் தெரியாதா அவங்களுக்கு? ஒரு நெறியோட தான் நடத்துறீங்க. இல்லை, அதுக்கப்புறம் மியூட் பண்ணாங்க, வால்யூம் மியூட் பண்ணாங்க. டாபிக் வந்து வேற டாபிக்ல இருந்து வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து ரிலிஜன் சம்பந்தமான ஒரு டாபிக் வருதுன்னு சொன்னா அப்போ நீ சொன்னால் கூட சொல்லலாம். உங்ககிட்ட கேட்கறது அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி. அங்கே வந்து நீ உட்காந்த உடனே பார்க்குற என்னன்னு கேட்டால் ராஜகம்பீர் அவர் அப்பாஸ்ன்னு ஊருக்கே தெரியும். அவர் எப்பயாவது மறைச்சிட்டாரா இல்லைன்னு சொல்கிறாரா சொல்லு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும். இல்லை, புதிய தலைமுறை சில சேனல்கள் ராஜகம்பீரன் அப்பாஸ்ன்னு போடுறாங்க, சில சேனல்ல ராஜகம்பீரன் போடுறாங்க. அதனால சார் இவனுக்கு என்ன சார்? அதனால இவனுக்கு அங்கே கருத்து முக்கியமா ராஜகம்பீரன் பேர் முக்கியமா? நான் கேட்குறேன். நம்ம கூட தான் கேட்போம். இல்லை யாரா உங்க ஒரு பேர் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி பேசுறாங்கன்னு அந்த ஆளுக்கு ரொம்ப தப்பு சார். இது இல்லை நான் நினைக்கிறேன் இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பல மீடியாக்களை நான் பார்க்குறேன். யாரு இவன் பேச்ச யாரு இந்த மணிகண்டன் அவன் இப்போதான் கொஞ்ச நாளாக தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். அவன் வந்து சரியான ஆள்கிட்ட சிக்கலன்னு நினைக்கிறவன். இல்ல சார், செந்தில்வேல் கிட்ட மாட்டி உதப்பட்டு. அதுதான் நான் சொல்றேன். இவன் சூடு சொரணம் இருந்தாக்கா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு தடவை நம்ம அசிங்கப்பட்டோமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அதை பத்தி கிடையாது. இவன் வந்து அனாமத்து. இவன் யாரு, இவனுடைய பின்புலம் என்ன, இவனுடைய ஒன்றும் கிடையாது. புரியுங்களா சொல்றது? ஒரு அடையாளமாவது இருக்கணும். இங்கே எல்லாருக்கும் ஒரு அடையாளம், ராஜகம்பீருக்கு ஒரு அடையாளம் இருக்குது, இதயத்துல்லாக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி இவனெல்லாம் ஒரு சரிசமம் போய் உட்கார்றதே தப்பு. அவங்களுடைய அறிவுக்கும் எங்கேயோ இவன் அறிவே இல்லாதவன். அங்கே போய் நீங்கள் வந்து உட்காந்து பேசும்போது கருத்தியெல்லாம் அவருக்கு ராஜகம்பீருடைய கருத்து முக்கியமா, இதயத்துள்ள கருத்து முக்கியமா, அவர் பேர் என்ன, அது என்ன, இவர் வந்து ஐஎஸ் தீவிரவாதி, அவர் நக்சலைட்டு, காங்கிரஸ் வந்து நக்சலைட். அறிவு இருக்கா அவனுக்கு? இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட் காங்கிரஸ். எப்படி வச்சு சொல்லு நீ? இப்போ நீ யாரு? இதை இவர் போயிருங்களா? பிஜேபியா இருந்தான்னா இவனை செருப்பால் அடிப்பாங்க, அதிமுக இருந்தாலும் செருப்பால் அடிப்பாங்க. இல்லை இவன் அரசியல் விமர்சகர்னு போடுறான். இப்போ புரியுதுங்களா? இவன் நியாயமா என்னன்னு போடணும்? அதிமுக ஆதரவாளர் போடணுமா இல்லையா? கண்டிப்பா. இவன் மணிகண்டன் மட்டும் சரியான ஒரே ஒரு நல்ல சரியான ஒரு ஆம்பளையா தானா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆதரவாளர் போட சொல்லி பார்க்கலாம். இவன் சரியான ஆம்பளையா இருந்தானே சொல்கிறேன் நான். அதிமுக ஆதரவாளர் போட சொல்கிறான். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேர் வந்து அரசியல் விமர்சகர் பேரில் வந்து உட்காந்துட்டு மற்றவங்க நீ நக்கல் அடிக்கூடாதுல்ல. அவங்க கிளீனாக சொல்கிறாங்க. போட்டா ராஜகம்பீரன் சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் நான் திமுக ஆதரவாளர் தானே பேசிட்டு தான் இருக்கிறேன், என்ன இதில் மூடி மறைக்க என்ன இருக்குன்னு கேட்குறாரு. ஊருக்கே தெரியும் இதயத்துல்லா யாருன்னு சொல்லிட்டு. நீ வந்து அடையாளம் இல்லாமல் ஒரு அனாதை மாதிரி வந்து உட்காந்துட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆதரவாளர் பேரும் கிடையாது, பாஜக ஆதரவாளர் பேரும் கிடையாது, சனாதனத்தில் நான் பெருசாக பிடிங்கிட்டேன்னு சொல்லி அங்கே வந்து உட்காந்துட்டு கோயிலில் உண்டை வாங்கி சாப்பிட்ற நீ எல்லாம் சனாதனத்தை பற்றி பேசலாமா? நீ நான் கேட்குறேன். நல்லா தெரியுது.
பேர் அரசியல் விமர்சகர். இது எல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம். இப்போ ரஜினிகாந்த் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சர்ச்சை தான். எங்கேயுமே இவன் கருத்தியல் பேசுறதே இல்லை சார். நீங்கள் எடுங்க சார், மணிகண்டனுடைய நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் எடுங்க. இவனை யாரும் யூடியூப்லலாம் கூப்பிட்றதே கிடையாது. இவனை பாருங்க, எவனா அந்த ரைட் விங்கில் இருக்கிறவங்கன்னா வந்து ஒருத்தர் 2 பேர் கூப்பிடலாம். இவனை வந்து யாரும் கூப்பிடுறது. ஏன்னா இவனுடைய பிஹேவியர், இவன் பேச்சு எதுவுமே வந்து கருத்தியெல்லாம் எதுவுமே கிடையாது. வரலாறும் தெரியாது. கேள்வி மட்டும் கேட்டுருவார் சார். கேள்வி கேட்டுருவார், அதுக்கான பதில் இருக்காது. பதிலே கிடையாது சார். பதில் தெரிஞ்சா ஏன் சார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக போகிறான். அவன் பேர் என்ன, ஊர் என்னன்னு சொல்லிட்டு, நீ யாருடா, நீ யாரு, எவ்வளோ நேரம் அவன் கேட்கறதுக்கு? உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? அரசியல் விமர்சனம் என்ன? அரசியல் விமர்சனம் தெரியும் உனக்கு? என்ன அரசியல் விமர்சனம் பண்ணி இருக்கிறது வரைக்கும்? வரவங்கிட்ட அத்தனை பேர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்குறித்தனமாக தருதலத்தனமாக ஏதோ ஒன்று பேசிட்டு புறம்போக்கு மாதிரி பேசிட்டு, அடுத்தது வேணா நீ போட்டுக்க பேசாமல். அரசியல் விமர்சகர் கேட்டால் புறம்போக்குன்னு போட்டுக்க கீழே. அதான் பெஸ்ட்டு. மணிகண்டன் கரெக்டான பேர்னா அரசியல் விமர்சகர் எடுத்துட்டு புறம்போக்கு அப்படின்னு போட்டால் தான் கரெக்ட். ஏன்னா எல்லா மீடியாவும் எடுங்க சார். நீங்கள் எல்லா மீடியாவும் எடுங்க. திட்டமிட்ட மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இவனை வர வச்சு, சார் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் சார், சர்ச்சையை கிளப்பிங்க சார், இதெல்லாம் பேசிட்டு செய்கிறது தான். நான் சொல்கிறேன். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து கண்டிக்க வேணாம் அந்த நெறியாளர். எப்படி நீங்கள் மத ரீதியாக அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க சார்? தீவிரவாதின்னு சொல்கிறான் சார், நக்சல் 2 பேரும் தீவிரவாதின்றான். அப்போ நீங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணுறாம நெறியாளர்? இல்லை, இவராவது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர், திமுக சொம்புன்னு சொல்கிறாங்க. சரி, அதையும் ஒத்துக்கிறாரு. நாம சரி இருக்கட்டுன்னு. ஆனால் ஒரு காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் இது மாதிரி ஒரு நக்சலைட் சொல்லும்போது காங்கிரஸ் அமைதியாக தானே சார் இருக்குது. அதுதான் சார் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்களேன். இவனை வந்து நல்லா புரிஞ்சுங்க நீங்கள். இவனுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவன் ஒரு வேல்யூவான ஆளும் கிடையாது. இவன் வந்து அதிமுகவை சார்ந்தவனாக்கா என்னால் பெரிய ரகலையாயிட்டு. அதிமுக சார்ந்தவங்க இவன் அதிமுக ஆதரவாக பேசுகிறான். ஆனால் அதிமுக ஆதரவாளர்கள் சொல்லி பேரை போடவே இல்லை. சரி, அந்த சைடாவது வந்து பார்த்தீங்கன்னா சனாதனம் அது சொன்னாலும் பிஜேபி கேட்டால் வந்து அங்கே ஏதாவது போஸ்டிங்கில் ஏதாவது அதிகாரத்தை ஏதாவது வந்து ஒரு நிர்வாகிகள்னா அங்கேயும் கிடையாது. இப்போ புரியுது நான் ஏன் புறம்போக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. அரசியல் விமர்சகர் போட்டால் பிரச்சனை இல்லை. இவங்களே சொல்கிறது, சார் என்னை அதிமுக ஆதரவு போடாதீங்க, ஏன்னா கட்சியிலேருந்து நான் வந்து ஏடாகரமாக ஏதாவது பேசுகிறேன்னா அப்போ கட்சியிலேருந்து வந்து வான் பண்ணுவாங்க அப்படின்னு ஆகிடும். அப்படி சொல்லிட்டு இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் திட்டமிட்டு இவனை வர வச்சு அத்தனை பேரையும் சாடுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் கிட்ட பேசும்போது அந்த சம்பவம் எங்கள் கோர்ட் வளாகத்தில் நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவன் இன்னும் போய் நேரில் போய் பார்த்த மாதிரி கிட்ட இருந்த மாதிரி கேட்டால் எல்லாமே மீடியாவில் தான் பார்த்துருப்பான். இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாத்தையும் மீடியா பார்த்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிகாவை வந்து அவர்னா வந்து விசிகா தலைவர் கேட்குறான். நான் நினைக்கிறேன் அநேகமாக வந்து ரஜினிகாந்த் அங்கே இல்லாமல் வேறு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து அவன் ஆன்லைனில் பேசினா தான் நினைக்கிறேன். அதுவும் கூட ஆன்லைனான்றது எனக்கு சரியாக தெரியல எனக்கு. சரி, நான் உண்மையாக சொல்கிறேன், அங்கே ரஜினிகாந்த் இல்லாமல் வேறு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் கேட்குறான், அவர்னா பெரிய இளவரசரா? யாரை கேட்குறான்? ஹேய், அவனை என்ன சொல்கிறது? அவனை வாழ்க்கையே தியாகம் மொத்த வாழ்க்கையும் போச்சு. இது மொத்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களத்தில் அது ஒடுக்கப்பட்ட மகளுக்காக மொத்த வாழ்க்கையும் வந்து சூன்யமாச்சு. அந்த சந்தோஷத்தை விட்டு சமுதாயத்துக்காக வேலை செய்யறாரு. வரலாறு தெரியுமா? திருமாவளவனுடைய வரலாறு தெரியுமா அவனுக்கு? அண்ணன் திருமாவளுடைய வாழ்க்கை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்க்கையை சூன்யமாச்சு. இதான் உண்மை. இன்னொரு தலைவர்லாம் இந்த மாதிரி வர முடியாது. அன்னைக்கு காமராஜர், இன்னைக்கு திருமாவளவன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு வந்து ஒரு தலைவர் இந்த மாதிரி உருவாகி வர்றது தான் சாதாரண விஷயம் கிடையாது. வரவும் போகிறதில்ல. இனிமேல் எல்லாம் சுயநல அரசியலும் ஆயிடுச்சு. தெரியல, ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெருமாள்களை உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு நீ அரசியல் விமர்சகர் போட்டுக்கிற, அவரை வந்து நீ ஏன் இளவரசர்னு கேட்ப? கேட்கத்தான் செய்வேன். உன்னை கொண்டு உட்கார வச்சான்ல அங்கே. அதுக்கும் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கம்முன்னு அமைதியாக இருந்துச்சு. சபையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிகாவோட ரஜினிகாந்த் அவங்க வழக்கறிஞர் இருக்கிறார், அவரை பேசவே விடல. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத. இன்னும் சொல்லப்போனால் அந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனிச்சா தெரியும், ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் வந்து நெறியாளர் கேட்ட கேள்வி வேற, அந்த சப்ஜெக்டே வேற. ஆனால் அந்த சப்ஜெக்ட்ல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் வளாகத்தில் நடந்த அந்த ராஜீவ் காந்தி கேள்விக்கு பதில் தெரியலனா இது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா
எதுவுமே வந்து கேட்ட கேள்விக்கு ஒரு கருத்தியெல்லாம் இல்லாமல் அந்த தொண்டையை வச்சுக்கிட்டு வந்து கேட்டால் எல்லாரையும் வம்பு வளர்த்துட்டு இருக்கிறான். சரியான ஆள்கிட்ட சிக்கலாம். நானும் வந்து என்ன செஞ்சேன், அவனுடைய எல்லா வீடியோ எடுத்தேன். ஒரு வீடியோவில் வந்து அவருடைய இவருக்கு அரவிந்த் ஆக்ஷன் இருக்கார். அரவிந்த் ஆக்ஷனுக்கு நீங்கள் அந்த காணொலி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது நானும் ரீலில் தான் பார்த்தேன். இவன் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு எகத்தாளமாக பதில் சொல்கிறான். அவ்வளோ ஆணவமாக பதில் பார்த்தேன். அந்த காணொலி பார்த்து அவ்வளோ ஆணவமாக பதில் சொல்கிறான். எங்கே வந்தது உங்களுக்கு இந்த திமிர் உங்களுக்கு எங்கே வந்ததுன்னு கூப்பிட்டுட்டு திருப்பி ஏன்டா அவனே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க நான் கேட்குறேன். இல்லை அது அந்த வார்த்தை ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை சார். வந்து அவ்வளோ ஆணவமாக பேசுறது இது வரைக்கும் நான் வந்து இது மாதிரி ஒரு ஆணவமாக பேசுறதை நான் பார்த்ததே இல்லை. ஊடகங்கள் அந்த இந்த டிஆர்பிக்காக அதுதான் வந்து ஒரு நான் குறிப்பிட்டு சொல்றேன் சார். குறிப்பிட்டு இந்த சத்தியம் டிவி தான் அந்த மணிகண்டனை திட்டமிட்டே வர வச்சு தலைவர்களை அசிங்கப்படுத்து, திருமாவளவனா அசிங்கப்படுத்து, மீடியாவில் யார் வந்து ஏன்னா இப்போ வந்து ஸ்டாலினுக்கு குறித்து வந்து ஒரு கருத்து கிடையாது. ஸ்டாலினை தாக்கி பேசினா அங்கே யார் ராஜகம்பீர் தான் பேசணும். வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை பற்றி ஏதாவது பேசினா அங்கே யார் பதில் தரணும்? இதயத்தில் தான் பதில் தரணும். ஆனால் அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஸ்ட்ரைட்டாக வந்து இவங்களே அட்டாக் பண்ணுறது. இவர் வந்து இப்போ இருக்கிற காங்கிரஸ் இவர் நக்சலைட்டுங்க. யார்? இதயத்தில் நக்சலைட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ் தீவிரவாதி. இப்போ புரியுதுங்களா திட்டம்? அதில் பார்த்தீங்கன்னா அந்த நெறியாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக இருப்பான். காரணம் என்ன? பேசிட்டு செய்கிறது என்ன? பேசிட்டு செய்கிறது. உண்மையிலே உள்ளப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் வந்து பெரியவங்க, இவங்கெல்லாம் ஒரு தலைவருங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பேசாதீங்க. திரும்ப இளவரசர் பேசுகிறாங்க. அவர் தான் பெரிய இளவரசர். அவர் அந்த மாதிரி வந்து பேச்சு தப்பு இல்லை சார். யாரையுமே நான் பார்க்குறேன். சரிடா இவனுக்கு வந்து இவன் என்ன தகுதி இருக்குது? இவனுக்கு ஏதாவது ஒரு தகுதி அடிப்படையில் நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல. எந்த தகுதியும் கிடையாது. அடையாளம் இருக்கா? அதுவும் கிடையாது. என்ன அடையாளம்? அது அந்த அரசியல் விமர்சகர் சொல்லி என்னடா அரசியல் விமர்சனம் பண்ணுறாரு. சரி அப்படியாவது ஏதாவது அரசியல் விமர்சனம். அவன் கடந்த கால அரசியலும் தெரியல, நிகழ்கால அரசியலும் தெரியல, எதிர்காலம் குறித்து எந்த அரசியல் கணிப்பும் அவங்ககிட்ட கிடையாது. இது மூணுமே இருக்கணும். ஒரு பத்திரிகையாளரோ ஒரு அரசியல் விமர்சகர்னா கடந்த கால அரசியல் தீரணும், நிகழ்கால அரசியல் தீரணும், எதிர்கால ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். எதுவுமே கிடையாது. அந்த முடிவெற்ற கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பேசுகிறான். இல்லை அந்த பிளாட்ஃபாரங்களில் உட்காந்து பேசுவாங்க பாருங்க, அப்படிதான் பேசுகிறான். அவன் பேச்சு தோரணை எல்லாம் அப்படிதான் இருக்கு. வன்மையாக கண்டிக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து யூடியூப்லாம் வந்து இந்த மாதிரி நபர்களை சேர்க்கறதே கிடையாது. யூடியூப்ல சேர்க்கறதே கிடையாது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஏதாவது ஒரு அடையாளத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 காணொலியில் பேசிட்டு யாரையாவது பிடிச்சி பேசிட்டு அங்கே ஒரு சர்ச்சை ஏற்படுத்தணும்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய நீங்கள் எவ்வளோ பேர் ரைட்டிங்கில் சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க சார். இதே சனாதனத்தை பின்பற்றக்கூடியவங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி அவதூறாக பேசுவாங்க. நீ அவதூறுன்றதை தாண்டி நீ வந்து கேட்டினா வந்து தீவிரவாதின்னு பேசுகிற. எப்படி பேசுவ நீ? தீவிரவாதின்னு சொல்லுவேன். ராஜகம்பீரம் உங்கள் பார்வைக்கு வந்து தீவிரவாதி, இதயத்தோட வந்து உங்கள் பார்வைக்கு நக்சலைட். அப்போ நீ யாரா? அப்போ உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. நீ ஒரு அனாமத்து, நீ ஒரு புறம்போக்கு. இனிமேல் அப்படிதான் செய்யணும். அரசியல் விமர்சகர் எடுத்துட்டு புறம்போக்குன்னு போடணும். மணிகண்டன் புறம்போக்குன்னு போடணும். அவ்வளோதான். பேசுவோம் சார். இது போல இந்த புனைப்பெயர் வச்சு பயணிக்கிறவங்கள இது போல தான் தலைகுறை வந்து பேசி இல்லை வேற வழி சார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க சார். இந்த மாதிரியான நபர்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளணும். ஒரு வரம்பு இருக்குல்ல எல்லாத்துக்கும். எப்படி சார் நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணுங்க சார். ஒருமையில் கூட பேசியிருக்காங்க கடந்த காலத்தில். தீவிரவாதி எப்படி சொல்லுவேன்? கருத்து தீவிரவாதி சொல்றான் சார். நேரடியாக சொல்றான் சார். நக்சலைட்டுன்றான். அவர் நக்சலைட்டு, இவர் ஐஎஸ் தீவிரவாதின்றான். செருப்பால் அடிக்கணும். அப்பாங்க அவனை அதான் உஷார் ஆன்லைன்ல இருக்கலாம். அவன் ஒரு தடவை வாங்கிட்டான்னு வச்சுங்களேன். ஒரு தடவை அடுத்த தடவை அப்போ பேசுவான். ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆம்பளை இருந்தால் இனி ஆன்லைன்ல இருந்தால் நான் டைரக்டாக வரேன். செருப்பால் அடிங்க ஒரு தடவை அங்கேயே. தப்பு சார். யாரும் சொல்கிறேன்னு யார் எந்த கட்சியும் இருக்கட்டும். எனக்கு அதை பற்றி நான் திமுகவில் அது அண்ணா திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், யார் வேணா இருக்கட்டும். அங்கே வந்து நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க சொல்ல முடியுமா சார் இந்து தீவிரவாதின்னு சொல்ல முடியுமா சார்? சொன்னால் என்ன நடக்கும்? அது தப்பு இல்லை. யார் சொல்லணும் தப்பு தானே. நீ உன்னுடைய மதம் உனக்கு பெருசு, நீ பற்று. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மத பிரச்சனையே கிடையாது. நீ கேள்வி எதை பற்றிய கேள்வி? மதம் சார்ந்து ஏதாவது கேள்வி இருந்துச்சாங்க?
மதம் பின்பற்றதை பற்றி ஏதாவது இருந்தா, இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பிஜேபி பற்றியாவது கேள்வி இருந்தா, கேட்ட கேள்வி என்ன, நீ சொன்ன பதில் என்ன? அப்போ ஆர்வமே உனக்கு ஒன்றும் தான். உன் பார்வை என்ன இருக்குன்னா, இவர் வந்து இஸ்லாமியரு, இல்ல ரெண்டு பேரும் இஸ்லாமியர். எப்பவுமே போதையில வந்து பேசுறதா ஒரு பேச்சு. போதில் தெளிய வச்சிடணும். அங்கே சரியில்லை. ராஜகம்பீர் சரியில்லை என்ன கேட்டால் ஒரே வாரம் சொன்னேன். எது ராஜகம்பீர் சரியில்லை. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போய் அங்கே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரொம்ப நாகரிகமாக நிறுத்திட்டார். எது அவர் ஏன்னா அவருக்கு ஒரு கண்ணியம் இருக்குன்னா அந்த வரம்பை தாண்டவனான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். இவன் வேற எங்கேயாவது பேச சொல்லுங்க பார்க்கலாம். அது சரியான இடம் அமையலன்னு நினைக்கிறேன் அநேகமாக. இது நீங்கள் வேணா பாருங்கள். மணிகண்டனுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி தான் சொல்லணும் அவனுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காரும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசும்போது அன்னைக்கு தெரியும். இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தொப்பி போட்டுன்னு ஒரு டைரக்டர் பேசிட்டு போனான், பேர் என்ன, இந்த தாவேக்காக்கு சார்பாக முன்னாடி ரஜினிகாந்த் சப்போர்ட்டாக பேசிட்டு இருந்தான், பிரவீன் காந்தி. ஒரே நாள் யாரு ஒரே நாள் வந்து சம்பவம் பண்ணாங்க அங்கேயே. இது அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். அன்னைக்கு தேரடி இந்திரகுமார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் காந்தி வந்து ஓவரா இது பண்ணான். அதாவது கேட்டான், தம்பி நான் சொல்ல ஏதோ சொல்லிட்டு இறங்கி சம்பவம் பண்ணார். அவர் பத்திரிகையாளர் டக்குன்னு பேர் வரல, நிறைய பரிச்சயமானவர், நிறைய பேசுகிறார். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு சம்பவம் பண்ணாங்கன்னா சரியாயிடும். பார்ப்போம் சார். அன்றைக்கே ஒரு வார்னிங் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு சரியாயிடும். அவருக்கு ஓப்பனாக கேட்டார். இவன் நேற்று வரைக்கும் ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பையன் இவன் வந்து கேட்டால் எல்லாரையும் அவதூறாக பேசிட்டு எல்லாரையும் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இறங்கி சம்பவம் பண்ணார். அந்த மாதிரி வந்து நான் கேட்டேன், இவனுக்கு வந்து சரியாக அமையல இடம், இது களம் சரியாக அமையல. இல்லைன்னா இவன் இந்த மாதிரி பேசுவானா? இவன் அரசியல் விமர்சகன்ற பேரில் வந்துட்டு என்ன சார் நீங்கள் ஒருமையில் கூட நீங்கள் சில நேரங்களில் பேசிக்கிறாங்க சார், நீ வா போன்னு கூட பேசிக்கிறோம். அதெல்லாம் இல்லை. தீவிரவாதி சொல்ல தப்பு இல்லை. அது எவ்வளோ ரணமான வார்த்தை, அது எவ்வளோ பெரிய வந்து அது எப்படி அந்த சத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார். ஒரு இவங்கெல்லாம் ஒரு வார்த்தைகள் வச்சுக்கிறாங்க சார். இவங்களெல்லாம் ஆஃப் பண்ணுறதுன்னா, அதாவது இவங்களோட கருத்தியலுக்கு பதில் இல்லை, ஆன்டி இண்டியன், நீ நக்சலைட், ஐஏஎஸ், அதுதான் சார் எல்லாம் போட்டு சார் உங்களை எதிர்ப்பு தெரியுமா சார். ஆன்டி இண்டியன் சொல்லிட்டு அடிக்கடி அந்த வார்த்தையை அவர் தான் பயன்படுத்தார். அவரே இப்போ பயன்படுத்துறது இல்லை அந்த வார்த்தையை. அவரே இப்போ பயன்படுத்தலை. ஒரு பீரியடில் அந்த தொடர்ச்சி அப்படின்னு கேட்டேன், இவங்கெல்லாம் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி தான் அப்படி தான் ஆரம்பிப்பார். இப்போ அவரே அந்த மாதிரி பேசுறதில்லை. அவரே பேசுறதில்லை. இவெல்லாம் சார் அவங்க ஒரு கோட்பாட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து அவங்க யார் சொன்னாலும் தப்பு தான், நான் அதை ஆதரிக்க மாட்டேன். ஆனால் வந்து ஒரு கோட்பாடு, ஒரு அடையாளம் இருக்குது. பிஜேபியில் ஒரு அடையாளம் இருக்குது. நாளைக்கு அவங்க தப்பாக பேசினான்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து வந்து ஒரு தாக்கீது போகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்ட்ரோல் பண்ண போகும். இதே அதிமுக வந்து ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. எங்கள் என்னங்க போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்துட்டு வந்து இப்போ வந்து மைனாரிட்டி பீப்புள் வந்து நீங்கள் எப்படி நக்சலைட்னு எப்படி சொல்லுவீங்க, நீங்கள் வந்து ஐஎஸ் தீவிரவாதி எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பேசுவான். இவன் தருதலை, இவன் புறம்போக்கு, இவன் அனாமத்து. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீ திமுக ஆதரவு நீ சொல்லிட்டு போடா, திமுக ஆதரவு அவரே தானே சொல்கிறாரு. இல்லைன்னா முகமூடி வெங்காயம் மூடி, நீ தான் முகமூடியோட வந்திருக்கிற அரசியல் விமர்சகர்ன்றது அடிப்படையில் நீ புறம்போக்கு. ஆனால் அரசியல் விமர்சகர் முகமூடி மணிகண்டனுக்கு தானே உண்மை. தப்பான வார்த்தை. நீங்கள் கருத்தியலாக ஒரு கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கும் நீ பேசுறதுக்கும் தொடர்பே இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த இடத்துல அது ஒரு பலவீனமான மனிதர்களாக நீங்கள் வந்து நடத்தக்கூடாது இல்லை அந்த இடத்துல. நான் கேட்குறேன், அப்போ நீ வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்லுவேன் நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா தப்பு இல்லையா சார்? யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து கேட்டேன், அவங்க வெளிப்படையாக ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க, அவங்க கருத்து எடுத்து வைக்கிறாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடையாளமும் இல்லாத நீ வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் நக்சலைட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ் தீவிரவாதி, கடைசியாக உன்னால் வந்து மறுத்து பேச முடியல. நீ ஜாட மாதிரியாக பேசுகிற. அவர் ராஜகம்பீரம் ஆம்பளையாக ஸ்ட்ரைட்டாக சொல்கிறே, நீ என்ன தானே நான் சொல்கிறேன்னு இறங்கி அடிக்கிறார். அதுக்கு உன்னால் எதிர்கொள்ள முடியல, உடனே ஐஎஸ் தீவிரவாதின்ற. நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். நீ பேசுகிற, நீ மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாத்திரம் ஊரை மாத்திரம் சொல்லிட்டு நீ பேசுகிற. அப்போ அவர் வந்து பதில் கொடுக்குறாரு. நீ ஜாட மாதிரியாக பேசுனா அவர் ஆமாம் நீ என்ன தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அதுக்கு நீ என்ன செய்யணும்? கருத்தியெல்லாம் நீ பதில் சொல்லு. அதை விட்டு நீ உடனே என்ன வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் தீவிரவாதி, அவர் வந்து இடையச்சொல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் வந்து 19 இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுங்களா காங்கிரஸ் செத்து போயிருக்குன்னு.
அமைதியா இருக்காங்க. ஆ இதெல்லாம் பொங்கி எழுத இதெல்லாம் இந்நேரம் என்ன பேசணும்? என்னங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீடியாவில் வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்சலைட்னு பேசுறாரு எப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்வ பிறந்த பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? இதே ஏதோ பாஜக எதை பத்தி பேசியிருந்தா அரசு இந்நேரம் சார் அண்ணாமலை வீடோ வந்து சார் முற்றுகையிடப்பட்டு அதை தான் நான் சொல்றேன். ஒண்ணுமே பேச இருக்கிற உண்மையை பேசுறதுக்கு சாட்டை துருமுருகனுக்கு என்ன மாதிரி சோதனை வந்துட்டு இருப்பாருங்க. இருக்கிற உண்மையை டிடிவியோட வரலாறுல இருக்கிற விஷயத்தை தான் பேசுது. உண்மையான விஷயம் பேசுனதுக்கு வீட்டை முற்றுகையிடுறாங்க. இங்க நக்சலைட்னு பேசும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகார் இல்லை, ஒரு அறிக்கை இல்லை. நான் முற்றுகையிடன்னு சொல்லவே இல்லை. அவன்லாம் அவர் ஆளே கிடையாது. வீடு இருந்தால் முற்றுகையிட முடியும். மணிகண்டன் தான் சொல்கிறேன். அவன் அனாமத்து சார், அவனுக்கு வீடு வாசலும் கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வீட்டை போய் நீங்கள் வந்து செல்வப்பிரதை போய் முற்றுகையிடணும்னா எப்படி முடியும்? அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக கூட சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் எங்கள் காலைல வந்து பெருமாள் கோயிலுக்கு, சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார் கோயில் போய் சுண்டல் வாங்குறோம். அங்கே போய் முற்றுகையிட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ தப்பான விஷயம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மாறணும் சார். குறைஞ்சபட்சம் நீங்கள் வர வைக்கிறீங்கன்னா அவனுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது? ஒருத்தர் வேலைக்கு ரெக்ரூட் பண்ணால் கூட சார் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் அரசியல் விமர்சகத்தை கொண்டு வந்து உள்ளே நீங்கள் நுழைக்கிறீங்க. அவன் யார்? ஒரு வரலாற்று ஆய்வாளரா? என்ன தகுதி இருக்குன்னு பாருங்கடா. யூடியூபே பரவாயில்ல சார். இப்போ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஒருத்தர் பேச வைக்கிறதுக்கு கூட. இவனுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை கூப்பிட்டு வச்சு அரசியல் விமர்சகர்னா அவருடைய ஏதாவது வரலாறுல ஏதாவது வந்து அரசியல் சம்பந்தமாக ஆய்வு செஞ்சிருக்கிறாரா, இல்லை ஏதாவது கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரா? அது எதுவுமே இல்லாமல் கேட்டால் அரசியல் விமர்சகர்னு சொல்றீங்க. அவன் அடிப்படையில் புறம்போக்குன்றது நல்லா தெரியுது. அவன் பேசும்போது மணிகண்டன் ஓப்பனாக சொல்கிறேன், மணிகண்டன் பேசும்போது தெரியுது சார் அவன் வந்து அவன் ஒரு புறம்போக்குன்றது தெரியுது. ஆனால் அது வந்து புறம்போக்குன்னு போட முடியாது, அரசியல் விமர்சகர் போட்டுக்கலாம். யார் கிளைம் பண்ண போகிறாங்க? ஒரு வழக்கறிஞர் தானே சார். சார் வழக்கறிஞர் போட வேண்டியதானே சார்? அதுவே போட்டுக்கலாம். வழக்கறிஞர் போட வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு அரசியல் விமர்சகர் அடையாளம்? ஏன்னா வழக்கறிஞர் போட முடியாது. ஏன் சொல்லுங்க? அவன் ப்ராக்டிஸே பண்ண மாட்டான். ப்ராக்டிஸே பண்ண மாட்டான். ப்ராக்டிஸ் பண்ண தானே போட முடியும். அது இங்கே வழக்கறிஞரா இல்லை வந்து ஆந்திராவில் வந்து வழக்கு, அது நிறைய இருக்குல்ல, அதுவும் இருக்குல்ல. நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் சார், நீங்கள் என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க. நீங்கள் எந்த தொழில் அடையாளமாக போடுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நீங்கள் டாக்டர்னா டாக்டர் போட்டுங்க. நீங்கள் அரசியல் விமர்சகர் கூட போட்டுங்க. அரசியல் விமர்சகர்னா அதுக்கான தகுதியாக வந்துக்கணும். நீங்கள் வந்து கருத்தியெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை மோதாமல் மத ரீதியாக நீ பண்ண நீங்கள் என்ன அரசியல் விமர்சகர்? நான் கேட்குறேன், என்ன அரசியல் விமர்சகர் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க சொன்னால் அடிப்படையில் ஏதாவது இருக்கும். நக்சலைடு நேரடியாக நக்சலைடுன்னு நேரடியாக ஐஎஸ்டியோட என்ன ஆதாரம் இருக்குங்கிட்ட? தப்பு இல்லை. ஒரு வழக்கறிஞர் எப்படி பேசுவாங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக பேச மாட்டாங்க. ஒரு வழக்கறிஞர் பேச மாட்டாங்க சார் இதை போட்டால் திடீர்னு கேஸை போட்டுருவான் சார். வழக்கறிஞர் அல்லாதவங்க பேசுவான். இந்த மாதிரி நம்ம பேசினா இந்த மாதிரி கேஸை போட்டுருவாங்க, நம்ம தப்புங்க, ஆதாரம் நம்ம இப்படி பேசக்கூடாதுங்கன்னு வந்து எச்சரிக்கையாக பேசுவாங்க வழக்கறிஞரே. இப்போ யார் கேட்க போகிறாங்க? வழக்கறிஞர் நீங்கள் என்ன ஐடி கொடுங்க, ஐடி கார்டு கொடுங்க கேட்க போகிறீங்க? வழக்கறிஞருக்காவது ஐடி கார்டு கொடுக்கணும். அரசியல் விமர்சகர் என்ன ஐடி கார்டு இருக்குது? விசிட்டிங் கார்டு தான் இருக்குது. இது அது என்ன வந்து பார்த்தா 100 ரூபா போட்டால் உடனே வந்துடும் அரசியல் விமர்சகர். அப்படிதானே கொஞ்ச நாள் முடி வந்து பொருளாதார நிபுணர்னு போட்டான். இது ஏன்னா பொருளாதார நிபுணர் குறைஞ்சபட்சம் சிஏ அது எதாவது படிச்சிருப்பாலாம். ஒருத்தர் அப்படிதான் போட்டாங்க, பொருளாதார நிபுணர் போட்டானுங்க. சரிங்க, அடிப்படையில் அவருக்கு நாங்கள் படிச்சிருக்கா கொஞ்சம் பிகாம் படிச்சிருப்பாரா? இது பிகாம் படிக்கல, சிஏ படிக்கல, பிகாம் படிக்கல. சிஏவது பெரிய படிப்புங்க முடியல, பிகாம் படிக்கல. சரி என்னதாங்க படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் அவர் சொன்னாரு போட்டாங்க. இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொன்னாங்க, அவர் சொன்னாரு போட்டோம். அது சர்ச்சையாச்சு. அது ரொம்ப தப்பான விஷயம், மாற்றிக்கணும். பார்ப்போம் சார். நன்றி. நன்றி சார்.